சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் விடாமுயற்சி. லைகா புரொடக்ஷன் தயாரிப்புல மகிழ் திருமேனி இயக்கத்துல அஜித் குமார், த்ரிஷாலா நடிச்சிருக்கிற இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் வெளியிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஏதாவது ஒரு படம்னா உடனே சுட சுட பார்த்துட்டு போடுறது அப்படிங்கிறது நம்ம வழக்கம் இல்லை. நீங்களும் பார்த்துருக்கலாம். புதுவே படம் வந்தோடனே உடனடியா பார்த்துட்டு போடுறது அப்படிங்கிற வழக்கம் இல்லை. அந்த அடிப்படையில தான் இந்த படத்தையும் நம்ம பெருசா இது பண்ணல. நம்ம படம் பார்த்துட்டோம், நான் கண்டுக்கல. இரண்டாவது நாள் இன்னைக்கு நம்ம அந்த விமர்சனம் போட வேண்டிய தேவை அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நாம சமூக ஊடகங்கள்ல, குறிப்பா இன்ஸ்டால, பேஸ்புக்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது 3 வகையான விமர்சனங்களை நம்ம பார்க்க நேர்ந்தது. அதனால இது கண்டிப்பா பேசி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. முதல் வகை விமர்சனம் அப்படிங்கிறது பொதுவா எல்லா படத்துக்கும் சொல்ற மாதிரி ஜென்ரலா நிறைய பேர் போடுவாங்க இல்லையா, அந்த படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல, தனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அந்த விஷயங்களை போடுறது அப்படிங்கிறது ஒரு விமர்சனம். இன்னொரு பக்கம் அப்படி போடுறவங்களை கூட ரசிக மனோபாவத்தோட கடிச்சு குதறக்கூடிய ரசிக கன்னிகள், அவங்களுடைய ஒரு பக்கம். அதுலயே இன்னொரு பக்கம் இன்னொரு குரூப்போடைய ரசிகர்கள் இதை எக்ஸ்ட்ரீமா கலாய்க்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த 2 வகை விமர்சனங்களும் போயிட்டு இருக்கும்போது மூன்றாவதா ஒரு வகை தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா நமக்கு பட்டது அப்படிங்கிறது சொல்ல வேண்டியிருக்கு. 3வது வகை விமர்சனமா நம்ம கண்ணில் பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா இந்த மாரல் போலீசிங் பண்ற விஷயங்கள் தான். அதாவது படத்துல கதையோட பிளாட்ல என்ன வருது அப்படின்னா, நாயகி த்ரிஷாவா இருக்கிறவங்க தன்னை கண்டுக்காத, திருமணமாகி நீண்ட பயணத்துல ஒரு லேசினஸ் வரும்ல, ஒரு கண்டும் காணாம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா. அந்த மாதிரி நேரத்துல ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் இது பரவலா இருக்கும். அந்த முரண்பாடுகளுடைய விளைவா படத்துல கதைப்படி த்ரிஷாவுக்கு வேறொருத்தரோட ஒரு காதல் ஏற்பட்டுருது அப்படிங்கிறது தான். அதை அஜித் நீ எவ்வளவு நேர்மையா அதை சொல்லியிருக்க அப்படின்னு அங்கீகரிக்கிற மாதிரி ஒரு பாத்திரமா அஜித் நடிச்சிருப்பார். இதை கேலி கிண்டலும் பேசி எதிர்த்தரப்புல இருக்கிற நபர்களாகட்டும் அல்லது பொதுவா இருக்கக்கூடிய சோகால் இந்த கலாச்சார காவலர்களாகட்டும் இது ரொம்ப கொச்சையா நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கறதுனால இதை 2ஐயும் இணைச்சு நம்ம பேச வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி படம் பற்றிய நம்மளோட விமர்சனத்தை நம்ம பார்த்துருவோம். குறிப்பா 2000க்கு முன்னாடி 2K அப்படிங்கிற காலகட்டத்துக்கு முன்னாடி, சோசியல் மீடியா எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியும் தமிழ் சினிமா, மியூசிக் உட்பட, கதை உட்பட பல ஹாலிவுட் மற்ற படங்கள்ல இருந்தெல்லாம் கதைகளை காப்பி பண்ணிக்கிறது அல்லது இன்ஸ்பிரேஷன் ஆகிக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில எடுத்து படம் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ கூட அந்த காலகட்டத்தில் வந்த விஷயங்களை சோசியல் மீடியா பிரபலமானதுக்கு அப்புறம் குறிப்பா உலகநாயகனுடைய படங்கள்லாம் ட்ரோல் பண்ணப்படுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அந்த அடிப்படையில இந்த படத்தை எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். பிரேக் டவுனுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் இதுல இருக்கு அல்லது அந்த கதையுடைய ஒன்லைனுடைய ஒரு தொடர்ச்சி இதுல இருக்கு அப்படிங்கிறது தான். அதுக்கு வழக்கு போட்டிருக்கிறதா கூட செய்திகள்லாம் நம்ம பாக்குறோம். அந்த பிரேக் டவுன் மூவி 1997 வந்த படம். தமிழ்ல இந்த கதைகளை பண்ணும்போது அதற்கான முன்பின் கதை, ஒரு சைக்கோ வரானா அந்த சைக்கோக்கு ஏன் அப்படி சைக்கோ ஆனா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் திரைக்கதையில பண்ண வேண்டிய சூழல் இந்தியா சினிமாக்கு, குறிப்பா தமிழ் சினிமாக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கதைகளை இங்க மாற்றம் செய்யும் போது இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கலா நான் கருதுறேன். அப்படியே எடுத்திருந்தா கூட இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் ஒரு குளோபலி ஒரு இது விஷயத்துக்கு வந்திருக்கனால பார்த்துக்க முடியும் தான் நான் நம்புறேன். இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில இந்த கதையிலையும் நிறைய விஷயங்களை உள்ள பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். மற்றபடி இந்த படத்துக்குள்ள இருக்கக்கூடிய திரைக்கதை, மியூசிக், ஒளிப்பதிவு போன்ற விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு அஜித்தோட படம் திரைக்கு வருது. அதனாலே ரசிகர்களுடைய கொண்டாட்டம் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு நிறையவே இருக்கு. ஒரு ரசிக மனோபாவத்தோட பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய கொண்டாட்டம் வர வாய்ப்பு இருக்குதான். ஆனா திரைக்கதையா பார்க்கும்போது அதுல நம்ம விமர்சிக்க வேண்டிய இடங்கள் சிலது இருக்கு. திரைக்கதையா பண்ண விஷயங்கள்ல ஒரு 1-2-3 விஷயங்கள் நம்ம பேசி ஆகணும். ஒண்ணு ஏற்கனவே படம் வர்றதுக்கு முன்னாடி மகிழ் திருமேனி நிறைய இடங்கள்ல இன்டர்வியூல இந்த படம் அஜித்தோட மாஸ் என்ட்ரி இதெல்லாம் அவரே வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்மள ஒரு மைண்ட் செட் பண்ணியிருக்காரு. அதுவும் சினிமால நம்ம படம் பார்க்கும்போது புரியுது. அதை தெளிவா அவர் சொன்ன மாதிரியே ப்ராமிஸ் பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோக்கான காட்சிகள்லாம் இல்லாம நார்மலா பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் விஷயம் எல்லாம் அஜித் பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்துல அஜித்தை பாராட்டி ஆகணும். குறிப்பா GVM கௌதம் வாசுதேவன் இயக்குன என்ன எறிந்தால் படத்துல அஜித் ஏற்கனவே திருமணமாய் டிவோர்ஸ் ஆன ஒரு பொண்ணை திருமணம் பண்ற மாதிரியான காட்சியில வரும். அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல எல்லாம் நாயகன் அப்படிங்கிறது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண போறாங்கன்னா சோகால்டு அவங்க பொது புத்தியில இருந்து சொல்ற விஷயங்கள் சொல்றேன், அவங்க பரிசுத்தமான ஆத்மாவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் உடைச்சதுல இவ்வளவு பெரிய ஒரு நாயக பிம்பத்துல இருந்து அஜித் அதை நடிக்க ஒத்துக்கொண்டது பெரிய விஷயமா இருந்தது. அதே போலதான் இந்த படத்துல மகிழ் திருமேனி, நான் ஏற்கனவே இங்க விமர்சிக்கப்படுற 3வது விமர்சனம் சொன்னேன் இல்லையா, ஒரு பெண் இப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் அப்படி இருக்கிற இடத்துல அது ஒரு விஷயமா சொல்றதும், அந்த சொன்ன நேர்மையை நான் பாராட்டுறேன்னு சொல்ற இடத்துலயும் அவர் நிக்கிறதும், அந்த காதல் போர்ஷனை பண்ண விஷயங்கள்ல நல்லா இருந்தது. ஆனா காட்சிகளா கௌதம் வாசுதேவன் மாதிரி அளவுக்கு அந்த காதல் ரொம்ப இன்டிமேஷியா நம்மகிட்ட எடுத்து இது பண்ணல அப்படிங்கிறது தான். அந்த காதல் காட்சி நமக்கு ஒரு
ஏதோ ஒரு விஷயத்த நமக்குள்ள ஏற்படுத்தும்ல, அது ஏற்படுத்தல அப்படிங்கிறது ஒரு குறையா இருக்கு அப்படிங்கிறது தான். அப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஜித் ரசிகர்களுக்கு ஒரு ரசிக மனோபாவம் இருக்கிறதுனால பொதுவாக நார்மல் ஆடியன்ஸுக்கும் ஒரு விஷயம் புரியும். அஜித்தோட அந்த ஒன் மேன் ஷோ அப்படிங்கிறது பல இடங்கள்ல நல்லா ஹிட் ஆயிருக்கு. கூடுதலா சில காட்சிகள்ல அனிருத்தோட பிஜிஎம்மும் ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் அவரோட கேமராவும் ஒன்னா ஒரே கோட்ல பயணிச்சு ஒரு பெரிய விருந்தை நமக்கு முன்னாடி திரையில படைச்சிருக்கு அப்படிங்கிறதா சொல்லணும். மற்றபடி சக நடிகர்களான அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் போன்றவர்களும் இந்த படத்துக்கான தேவையான மீட்டருக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறது சரியா இருக்கு. இறுதியா திரைக்கதை, ரசிகர்களே சொன்ன மாதிரி முன்பகுதி ரொம்ப ஸ்லோவா போகுது. அதுக்கப்புறம் அஜித்தோட காலுக்கு எக்ஸலேட்டர் வந்ததும் கார் வேகம் எடுக்கிற மாதிரியே படத்தோட திரைக்கதையும் வேகம் எடுக்குதுன்னு சொன்னாங்க. இங்கேதான் நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. பொதுவா திரைக்கதை பற்றின உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு இலக்கணம் என்ன அப்படின்னா, இந்த இலக்கணப்படி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில ஏதோ ஒரு சாதாரண நபரை, புதிய அறிமுக நடிகரை வைத்து கொண்டா கூட கொஞ்சம் ஹிட் ஆகும். அது என்ன அப்படின்னா, கதை ஆரம்பிச்ச 5வது நிமிடத்துக்குள்ள, படம் ஆரம்பிச்ச 5வது நிமிடத்துக்குள்ள உங்களை ஒரு கதைக்குள்ள முன்னாடி உட்கார வைக்கிறது இருக்குல்ல, எதையோ நம்ம நோக்கி போறோம் அப்படி உட்கார வைக்கிறது இருக்கு இல்லையா, அப்படி உட்கார வச்சுட்டா இந்த இடையில வரக்கூடிய இந்த தொய்வு, இந்த ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மைண்ட்ல பதியாதும்பாங்க. உதாரணமா இந்த படத்திலேயே இது ஒரு நான் லீனியரா தான் இடையில பின்னாடி கதை சொல்லப்படுது. நார்மலா ஃபர்ஸ்ட் வெறும் காதல் போர்ஷன் மட்டும் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிக்கல்ல இருந்து அப்புறம் பேக்ல போய் கதை சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நமக்கு அந்த கதையோட ஓட்டத்துக்குள்ள முதல் பாதியிலேயே பொருந்தி இருக்க முடியும், வேகம் எடுத்திருக்க முடியும் அப்படிங்கிறது தான். இந்த அடிப்படையில அந்த இடத்துல ஒரு பெரிய வீக்கா திரைக்கதை இருக்கு அப்படிங்கிறது தான். திரைக்கதையில நான் சொன்ன அந்த லேக் இருக்கிறதுனால ஜெனரல் ஆடியன்ஸுக்கு அந்த முதல் பாதி ஸ்லோ அப்படிங்கிறது ஒரு சிக்கலா தான் இருக்கு. மற்றபடி அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை 2 ஆண்டுகள் கழிச்சு வரனால அவங்க இது ஒரு பெரும் கொண்டாட்டமா கொண்டாடலாம், ரசிக்கலாம், தப்பு இல்லை. இந்த படத்தை கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கரெக்டானதா இருக்கும். காரணம், மனைவி கணவனுக்குள்ள இருக்கிற உறவு முறையை எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. அது ஒரு மாதிரி ரசிக்கத்தக்க வகையா தான் இருக்கு. 2வது கொடூரமான கொலைகள் அப்படிங்கிறது படத்துல இல்லை. கெட்ட வார்த்தை பேசல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில ஃபேமிலி ஆடியன்ஸ் நிச்சயமா அந்த படத்தை பார்க்கலாம். ரொம்ப கொடூரமான ரத்தம் சுற்ற கொலைகள் அந்த மாதிரியான விஷயம் ஒரு சைக்கோ படமா இருந்தா கூட அந்த அளவுக்கு அது போல அப்படிங்கிறது தான். மற்றபடி விடாமுயற்சி, ஏவரேஜ்.